வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று முருங்கைக்காயில் பொதிந்துள்ள சத்துக்களும் அந்த வைட்டமின்கள் அதில் உள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்காய் ஒரு அற்புதமான சத்துக்கள் பொதிந்துள்ள ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம். இந்த முருங்கைக்காயில் விட்டமின் ஏ, பி, சி போன்ற வைட்டமின்கள் பொதிந்து காணப்படுகின்றன. மேலும் தாதுக்கள் அப்படின்னு பார்த்தா கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக அந்த முருங்கைக்காயில் காணப்படுகின்றது. அதில் உள்ள கால்சியம் அது எலும்புகளோட வளர்ச்சிக்கும் மூட்டுகளின் வலிமைக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாஸ்பரஸ் எலும்புகளோட வலிமைக்கு கடினத்தன்மைக்கும் ரொம்ப நன்மை புரிகின்றது. அதில் உள்ள வைட்டமின்கள் அப்படின்னு பார்த்தா விட்டமின் ஏ அது கண்களுக்கு நல்ல ஒரு ஒளியை தருகின்றது. அதுபோல் விட்டமின் சி தோள்களுக்கு ஒரு பொலிவையும் ஒரு பளபளப்பையும் சரும ஆரோக்கியத்துக்கு ஒரு நன்மை புரிகின்றது. மேலும் கூந்தல் வளர்ச்சிக்கும் இந்த முருங்கைக்காய் மிகுந்த நன்மை புரிகின்றது. அது மலச்சிக்கலை தீர்க்கின்றது, செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது. குடலோட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக முருங்கைக்காய் நன்மை புரிகின்றது. இதில் உள்ள விட்டமின்கள், மினரல்ஸ் எல்லாம் ஒரு செரிமான சக்தியை எளிதாக சீரணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. மேலும் இருதயத்துக்கு ரொம்ப ஒரு பலம் பொருந்திய காய் முருங்கைக்காய். அது கெட்ட கொலஸ்ட்ராலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, இரத்த அழுத்தத்தையெல்லாம் குறைக்குது, இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கு. அதுபோல் எல்லா உறுப்புகளையும் முருங்கைக்காய் நன்மை செய்கின்றது. அதுபோல் சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கைக்காய் மிகுந்த நன்மை அளிக்கின்றது. அதிக சர்க்கரையை குறைத்து நல்ல ஒரு குறைந்த அளவு சர்க்கரையை கட்டுப்படுத்துகின்றது. இதுபோல் இந்த முருங்கைக்காய் அதிக நன்மை உடலுக்கு தருகின்றது. நரம்பு தளர்ச்சி, அனைத்து வியாதிகளுக்கும் முருங்கைக்காய் வயோதிகர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த முருங்கைக்காய் எப்போ அனைத்து தரப்பினர் இதை சாப்பிடலாம். இந்த சீசனில் முருங்கைக்காய் அதிக விளைச்சல் வருகின்றது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலாம் இப்பொழுது கிடைக்கும் இந்த முருங்கைக்காய் அதிக அளவு பயன்படுத்தி நம்ம நலம் பெற வேண்டும். முருங்கைக்காய் உலர்த்தி அது பொடி செய்தும் சாம்பார் அதுபோல் மணமூட்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இவ்வாறு இந்த முருங்கைக்காயை சாப்பிட்டு குழந்தை முதல் பெரியவர் வரை